ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சனை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்களே உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நிறைய அன்பான உறவுகளோடு உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும். அது என்ன டிப் அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது நம்ம ஈர்ப்பு விதி பயிற்சியை நம்ம பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது நிறைய மெத்தட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க. அதில் நான் மெயினாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப நேர்மறையாக இருக்கணும். உங்களுடைய எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் இருக்கும்போது உங்கள் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ நம்மளோட எனர்ஜி எப்போ ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப லவ்வபிள், நம்மளோட பர்சனுக்கு ரொம்ப ஒர்த்தானவங்க, அவங்களே நம்மளை தேடி வருவாங்கன்னு நம்பிக்கை வரும்போது தான் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும். ஸோ அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நம்பிக்கையை அதிகமாக்கிக்கிறதுக்காக தான் நம்ம மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ நார்மலாக மெத்தட்ஸ்ன்னு இல்லாமல் நார்மல் லைஃப்லேயே பார்த்திங்கன்னா உங்களால் ஈர்ப்பு விதி பயிற்சியை செயல்படுத்த முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பணத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். எப்போல்லாம் நீங்கள் பணத்தை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் அந்த பணத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷ உணர்வை கொடுத்தா அந்த பணம் உங்களுக்கு பிடிக்குதுங்கிற உணர்வு பிரபஞ்சத்துக்கு போகும். அதாவது பணத்தை நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற உணர்வு வரணும். அப்போ அந்த பணத்தை நினச்சாலே சந்தோஷ உணர்வு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும்போது தான் அந்த நம்பிக்கை வரும். கரெக்டாக? அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்துக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்கிற நிறைய பணத்துக்கு சந்தோஷமாக இருக்கும்போது இன்னும் நிறைய பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் விரும்புகிற பர்சன்கிட்ட இருந்து அன்பை அடையணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஆல்ரெடி அன்பு காட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அன்புக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் ரொம்ப அன்பாக நடந்துக்கணும். இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னவா இருக்குது, நார்மலாக எமோஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ நமக்கு பிடிச்ச பர்சனோ நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகள்கிட்ட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தனிமையை விரும்புகிறோம், தனிமையாக உட்காந்து அழுகிறோம், இதெல்லாமே பண்ணுறோம். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது வரும்போது உங்களை நீங்களே பாசிட்டிவாக வச்சுக்க ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் தனியாக உங்களால் பாசிட்டிவாக வச்சுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஒரு பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு அன்பு வந்துட்டு இருக்கும். சடனாக அந்த அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் ஒரு சில டைமில் ரொம்ப நெகட்டிவாக உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி டைமில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சால் உங்கள் கூடயே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களை நீங்கள் லவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை என்னால் முடியல, சம்டைம்ஸ் அவங்க ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களை ரொம்ப நேசிக்கிறவங்க இந்த பூமியில் இருப்பாங்க. யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படியும் முடியலையா, நீங்கள் பெட்ஸ் வளர்த்துவீங்க. ஸோ அந்த பெட்ஸ் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, செல்ல பிராணிகள் மாதிரி அன்பு காட்டுறதுக்கு இந்த உலகத்திலேயே யாருமே இல்லை. அந்த செல்ல பிராணிகளை பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த உணர்வே உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு ஃபீல் பண்ண வைக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அதாவது அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்திட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஹஸ்பண்ட் வீட்டில் நாய்க்குட்டி வளர்த்துறதுக்கெல்லாம் அவ்வளோ இடம் கிடையாது, மண் தர அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ தெருவில் இருக்கும் இல்லையா நாய்க்குட்டி, அதுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா சாப்பாடு பிஸ்கெட்லாம் போடுவோம். நாங்கள் எங்கேயாவது போயிட்டு வரோம் அப்படின்னாலே வேகமாக ஒடியாந்து வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இங்கே பாருங்களேன், அவனை பார்த்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா போதும், ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக வந்துடுவாங்க. யாராவது தெரியாத வந்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக ஓடியாருவோம். எனக்கு அதை பார்த்தாலே பார்த்தீங்களா எவ்வளோ பாசமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்லேயே ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த மாதிரி செல்ல பிராணிகள் கண்டிப்பாக வளர்த்துங்க. முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு செல்லப்பிராணி இல்லை செல்ல பறவைகள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த பறவைகள் கிட்ட உங்கள் அன்பை காட்டுங்க. ஸோ இது உங்களுடைய மைண்ட் செட்டை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கும். இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்ட உண்மை தான். வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாமே வளர்த்துவாங்க, பறவைகள் வளர்த்துவாங்க. அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட அன்பு நம்மளுடைய மைண்டை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கும். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் உங்களுக்கான நபரை இருக்கும்போது ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஏக்கம் வராது.
யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு அன்பு வந்தாலே நீங்கள் அதுக்கு நன்றி உணர்வோடு தான் இருப்பீங்க கண்டிப்பாக. சரி ஓகே இவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் லவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த நிமிஷம் யூனிவர்ஸ் வந்து இவங்க கூடயெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்மளுக்கான டைமை ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள லவ் பண்ணாமல் நீங்கள் எங்கேயோ இருக்கிற உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா யூனிவர்ஸ் இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன், இவங்கக்கிட்ட நீ அன்பை காட்டு, இதுலேருந்து ஒரு லெசன்ஸ் கற்றுக்கோ, இது வந்து உன்னோட வாழ்க்கைக்கு உதவும்னு சொல்லி யூனிவர்ஸ் இந்த நிமிஷம் சில உறவுகளை உங்கள் வாழ்க்கையில் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி இருந்தாலுமே அவங்கள லவ் பண்ண கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்கள் பர்சன்னே உங்களை புரிஞ்சுக்காம தான் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலுமே நம்ம லவ்வை கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போகிறதுனால உங்களுக்கான பர்சனை நீங்கள் ரொம்ப 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 ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய வெளியில் போங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸை பாருங்கள், ஹாப்பியாக இருங்க. ஸோ அந்த எனர்ஜியை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும், ஹாப்பியாக இருக்க வைக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட எனர்ஜி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு போய் உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இமீடியட்டாக உங்களால் வந்து அந்த ஹை லெவல் எனர்ஜியே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா செல்ல பிராணிகள் வளர்த்தி அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்க சுச்சுவேஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம அட்ராக்ட் பண்ணது தான். அப்போ இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்க வருது. ஒன்றா செல்ஃப் லவ் பற்றி கற்றுக்குவீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறதை பற்றி கற்றுப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிறதுக்கே காரணமாக யார் இருக்காங்க? உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே நினச்சி நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கணும். ஸோ அந்த நன்றி உணர்வுங்கிற விஷயம்தான் ஓகே இந்த பர்சனை நினச்சா இவங்க ஹாப்பியாக இருக்காங்க, நன்றி சொல்கிறாங்க, அப்போ இந்த பர்சனுக்கு இவங்க நன்றி சொல்கிற மாதிரி விஷயங்களையும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி யூனிவர்ஸ் ஈஸியாக உங்களுக்கான பர்சனை அட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா கிராட்டிடியூட் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி ஃபாலோ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இம்மிடியட்டாக அன்பு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்கன்னா கூட அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே உயிராக இருப்பாங்க சில உறவுகள், அவங்களுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன்கிட்டையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், அவங்க உங்களை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் யோசித்து நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கட்டத்தில் உங்களோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இதுவுமே நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் அந்த சேஞ்சஸை உணர முடியும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு டைம் நான் பாசிட்டிவாக இருக்கேன், இன்னொரு டைம் நெகட்டிவாக இருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த நெகட்டிவாக இருக்கிற டைமில் தாட்ஸ் வெளியில் வரட்டும், அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் வெளியில் போகட்டும். ஒரு கட்டத்தில் நீங்கள் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக தான் இருப்பீங்க, உங்களோட பர்சனும் வெளியில் உங்களை தேடி வந்துடுவாங்க. ஸோ நம்பிக்கையோடு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கான பர்சன் மட்டுமே இந்த பூமியில் இருக்காங்கன்னு நீங்கள் நினச்சி அவங்களே நினச்சி ஏங்குறதுனால தான் உங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்க கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஒரு கட்டத்தில் அதையும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இருக்கிற உறவுகள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக யூனிவர்ஸ் நமக்காக கொடுத்தவங்க, அவங்க கூட ஹாப்பியாக இருங்க. அதாவது வந்து எல்லா உறவுகள் கூடயும் நம்ம வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணக்கூடிய உறவுகள் கூட ஹாப்பியாக இருங்க. அடுத்த முக்கியமான விஷயம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற அன்புக்கு வந்து நன்றி உணர்வோடு இருங்க. ஏன் அப்படின்னா நம்ம உண்மையாலுமே ரொம்ப பிளஸ்டான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்காம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால் நீங்கள் நிறைய நாலேஜ் கற்றுக்கிறீங்க. நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நீங்கள் உயர்றீங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைமைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிறத திங்க் பண்ணுங்கள். ஏன் இந்த வேர்டை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அந்த ஐஏஎஸ் ஆகிறதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த ஐஏஎஸ் ஜாபை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் தாண்டி வரும். அப்போ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே தாண்டி வந்து நமக்கு அந்த ஆட்டிடியூட் இருக்குது, என்ன நடந்தாலும் இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்கங்கிற போது தான் அந்த உயர்ந்த நிலையில் இருக்கிற போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு உங்களை உயரத்துக்கு கொண்டு போகிறதுனால தான் யூனிவர்ஸ் நமக்கு இப்போ டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. அந்த டெஸ்ட்டு அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன் அப்படின்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய
சக்ஸஸும் பெருசாக இருக்கும். ஸோ அதனால தான் யூனிவர்ஸ் சூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த சேலஞ்சை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சேலஞ்ச் வந்ததுன்னா ரொம்ப 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 ஹாப்பியாக இருங்க. மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே சேலஞ்சஸ் வரும்போது நீங்கள் தடுமாற மாட்டீங்க. ஓகே, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஞானத்தை பிரபஞ்சமே எனக்கு கொடுப்பாங்க, ஸோ இதிலிருந்து எனக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பிங்க. நம்மளுடைய கண்ணோட்டத்தை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எது வந்தாலும் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிடுவோம். எந்த சூழ்நிலையிலுமே சக்ஸஸாக நம்மளால் ஈஸியாக அடைய முடியும். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விரும்புகிற பர்சன் அவங்களாவே உங்களை தேடி வருவாங்க. ஏன்னா இங்கே எல்லாமே நம்மளோட எனர்ஜி தான். ஸோ யூனிவர்ஸ் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே எல்லா கோல்லையுமே சக்ஸஸ் கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.